بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله قال الله تبارك وتعالى في محكم تنزيل فرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون صدق الله العظيم. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அடியார்களுக்கு சொரிந்த மிக பெரும் ஒரு அருள் தான் வருடாந்த அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய ஷஅபானுடைய மாதத்தை தந்து அந்த மாதத்திலே அடியானுடைய அந்த வருடத்தின் பூரணமான அமல்களையும் தன் பக்கம் எடுக்கிறார். அந்த ஷஅபானுடைய மாதத்தின் கடைசி பகுதியில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருடைய அமல்களை அவன் உயர்த்தக்கூடிய நேரம், அவன் விரும்பக்கூடிய அமல்களாக அனைத்தையும் கபூல் செய்து கொள்வானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது அல்லாஹ் எமக்கு தந்த மிக பெரும் ஒரு அருள், மறுமைக்குரிய தயாரிப்புக்கான. யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கை புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக் கொள்ளுவார்களோ அவர்கள் இந்த உலகத்தின் ஒவ்வொரு நொடியையும் மறுமைக்காக வேண்டி ஆக்கிக் கொள்ளுவார்கள். அதுபோல என்னுடைய அமல்கள் என்னுடைய ரப்பிடம் உயர்த்தப்படக்கூடிய நேரம், ரப்பு அந்த அமல்களை பொருந்திக் கொள்ளக்கூடிய அமைப்பில் அமைத்துக் கொள்ள வேண்டும், அனுப்ப வேண்டும் என்று ஆசைப்படுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனையோ பேர்கள் கபறுகளில் வாழுகிறார்கள். அவர்களுடைய அமல்களுடைய தரங்களை அவர்கள் கபறுகளில் நிச்சயமாக அனுபவித்திருப்பார்கள். இதுபோல் நானும் நீங்களும் நிச்சயமாக கபரை சந்திக்க இருப்பவர்கள். அந்த கபர் என்பது சுந்தூகுல் அமல், அமல்களுடைய பெட்டி. அந்த அமல்களுடைய பெட்டியை நிரப்ப வேண்டும் அமல்களை கொண்டுதான். அந்த அமல்களுடைய பெட்டி, அமல்கள் வெற்றியாக இருக்கும் அமைப்பில் நாம் அதை சந்திப்போமாக இருந்தால் மிக பெரும் நஷ்டமாக மாறிவிடும். அமல்களுடைய பெட்டியை அமல்களை கொண்டு நிரப்பிய மனிதனை அல்லாஹ் எப்படி அந்த கபரில் கண்ணியப்படுத்துவான் தெரியுமா? அவன் செய்த அமல்களுக்கு என்று அல்லாஹ் ஒரு அழகான உருவத்தை கொடுப்பான். அந்த உருவம் ஒரு மனித உருவத்தில் அப்படியே இந்த மனிதனுக்கு முன்னால் வரும். வந்து அந்த மனிதனே கேட்பான், நீ யார் இவ்வளவு அழகாக இருக்கிறாயே? அந்த நேரம் அவன் செய்த நல்ல அமல்கள் உருவம் கொடுக்கப்பட்டதே, அந்த உருவம் பேசுமாம், நான் தான் அமலுக்க சாலிஹ், உலகத்தில் நீ செய்த நல்ல அமல்கள் நான் தான் என்று அவனுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் நாம் உலகத்தில் சாதிக்கும் மிக பெரும் சாதனை. அதிகமானவர்கள் உலகத்தில் எத்தனையோ சாதனைகளை அடைந்து கொண்டார்கள். எத்தனையோ சாதனைகள், உலகமே போற்றும் அளவுக்கு சாதனைகளை அடைந்தும் கபர் எம்மை போற்றும் அளவுக்கு நாம் எம்மை மாற்றவில்லை என்றால் இதைவிட நஷ்டம் வேறு என்ன இருக்க முடியும்? எனவேதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கை அமல்களுக்குரிய சந்தர்ப்பம். அல்லாஹ் அதற்காக வேண்டி என்றே விசேஷமான காலங்களையும் இந்த உம்மத்துக்கு தந்து கொண்டிருக்கிறார். இந்த காலங்கள் என்பது மிக பெருமதியானது. அந்த காலங்களில் ஒரு அடியானுக்கு அமல் செய்யும் தௌஃபீக்கை அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால் அது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. அல்லாஹ்வுடைய அருள் யாருக்கு குறிப்பாகிறதோ அந்த அடியார்களுக்கு என்று அல்லாஹ்வுடைய பிரத்யேகமான ஏற்பாடு வேறு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், யக்தஸு பிரஹ்மத்திஹி மையஷா, அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களை தன்னுடைய அருளுக்கு குறிப்பாக்குகிறான். சிலர்களை அல்லாஹ் தன்னுடைய அருளுக்கு குறிப்பாக்குகிறான். அந்த குறிப்பான அருள் என்பது எல்லோருக்கும் கிடைக்க மாட்டார்.
ஆனால் அல்லாஹ் சிலர்களை புறக்கி எடுத்திருக்கிறான். அவர்கள் தான் சகோதரர்களே மறுமை இலக்காக வைத்து, கபரை இலக்காக வைத்து, மறுமையின் வெற்றியை நோக்கமாக வைத்து, கபரின் கண்ணியத்தை நோக்கமாக வைத்து வாழ்பவர். எத்தனை பேர் வாழ்கிறார்? எத்தனை பேர் மறுமையை நோக்கமாக வைத்து வாழ்கிறார்? மறுமையை நோக்கமாக வைத்து வாழும் மனிதன் இந்த உலக வாழ்க்கையை மண்ணாக்குவானா? மறுமை நோக்கமாக வைத்தும் மனிதன் வாழும் மனிதன் உலகத்தின் பணத்தை அநியாயமாக செலவழிப்பானா? மறுமையை நோக்கமாக வைத்தும் வாழும் மனிதன் வட்டியிலே கையடிப்பானா? ஹராத்திலே கையடிப்பானா? அடுத்த மனிதனை நோவினைப்படுத்துவானா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகை இல்லாமல் எத்தனையோ பேர் கபரை சந்தித்து விட்டார்கள். தொழுகை இல்லாமல் எத்தனையோ பேர் நாளை மறுமையை சந்திக்கவிருக்கிறார்கள். சூர் ஊதப்படக்கூடிய நாள், யாரெல்லாம் கபறுகளில் அடக்கம் செய்யப்பட்டார்களோ அனைவரும் எழுப்பாட்டப்படுவார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் தனக்கு என்று அல்லாஹ்வுடைய முடிவுகளை நிச்சயம் கண்டு கொள்வார்கள். பயங்கரமான ஒரு நாளை நாம் எல்லாம் சந்திக்கவிருக்கிறோம். அந்த நாள் ஒன்றி எமக்கு பாதுகாப்புக்குரிய நாளாக இருக்கும், அல்லது கேவலத்துக்குரிய, அச்சத்துக்குரிய, திடுக்கத்துக்குரிய நாளாக இருக்கும். எந்த நாளாக அந்த நாளை மாற்ற வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டும் நாம் தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நாளையில் எம்மால் தாங்க முடியாது அல்லாஹ்வுடைய நரகத்தை. அந்த நாள் அல்லாஹ்வுடைய கோபத்தை எம்மால் தாங்க முடியாது. உலகத்தில் நாம் நேசிக்கும் ஒருவர் ஒரு நாள், 2 நாள் எம்மோடு பேசவில்லை என்றாலே உள்ளம் துடிக்கிறதா இல்லையா? வேதனைப்படுகிறோமா இல்லையா? முகத்தை திருப்புகிறார் என்றால் எவ்வளவு நோவினையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளை மறுமை யாரும் கை கொடுக்க முடியாத ஒரு உலகம் அது. யாரும் உதவி செய்ய முடியாத உலகம் அது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அல்லாஹ்வுடைய உத்தரவில்லாமல் யாருக்கும் சிபாரிசு கூட செய்ய முடியாத உலகம் அது. அந்த நாளையில் ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் எம்மை சந்தோஷப்படுத்த முடியாத நாள். அந்த நாளையில் அல்லாஹ் எம்மை சந்தோஷப்படுத்த வேண்டுமாக இருந்தால், அந்த நாளையில் நாம் அல்லாஹ்வை பார்க்க வேண்டுமாக இருந்தால், அந்த நாளையில் அல்லாஹ் இன்பங்களை எமக்கு தர வேண்டுமாக இருந்தால் உலகத்தில் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும், உலகத்தில் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும். உலகத்தில் அல்லாஹ்வை கோபப்படுத்திய மனிதன் நாளை மறுமையில் அல்லாஹ்வோடு அவன் அல்லாஹ்வை இன்முகத்தோடு பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமானவனாகத்தான் அந்த இடத்திலே அல்லாஹ்வை மனிதன் அடைந்து கொள்ளுவான். அல்லாஹ்வுடைய நடிகார்களே, மிக பெரும் கேவலம் அது, மிக பெரும் கேவலம். சுஜூதை இழந்த மனிதன் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? காஷியத்தன் அபுசாருஹும் தர்ஹகுஹும் தில்லாஹ். அவன் உலகத்தில் சுஜூது செய்ய மறுத்தானா? தொழுகை வீணடித்தானா? நாளை மறுமையில் அவனுடைய நிலை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு முன்னாலே நிற்பான், மஹ்ஷரில் எழுப்பாட்டப்படுவான். அந்த நேரத்திலே காஷியத்தல் அபுசாருஹும் தர்ஹகுஹும் தில்லாஹ், கேவலம் சூழ்ந்து கொள்ளும், கண் பார்வைகள் கீழ் நோக்கி இருக்கும். அவர்கள் யார்? வகத் கானூ யுஜஊன இலா சுஜூதி வஹும் சாலிமூன். உலகத்தில் ஆரோக்கியமாக இருக்கும் நிலைமையில், தொழிலுக்கு ஆரோக்கியம் இருந்தது, விளையாட்டுக்கு ஆரோக்கியம் இருந்தது, எல்லா விடயத்துக்கும் ஆரோக்கியம் இருந்து தொழுகைக்கு ஆரோக்கியம் இல்லாதவர்களாக இருந்தார்களே, தொழுகையின் பாக்கியம் இல்லாதவர்களாக இருந்தார்களே, அந்நிலையில் இருந்தவர்களுடைய நிலைதான் அது என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயங்கரமான கேவலம் அந்த நாள். ஒவ்வொரு அடியானையும் கேவலம் சூழ்ந்து கொள்ளும். அவன் உலகத்தில் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தால், அமல்களை தூரமாக்கி வாழ்ந்தால். எனவேதான் நாம் எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டிய நேரம், நாம் எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் விரைந்தோட வேண்டிய நேரம். ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், அடியாருடைய செயல்களையும் அவன் போகும் போக்கை பார்த்து கேட்கிறான். ஃபைன தذهبون, எங்கே போகிறாய் அடியானே? எங்கே போகிறாய்? உன் போக்கு எங்கே? இது நரகத்தை நோக்கியா, சொர்க்கத்தை நோக்கியா? ஏன் திரும்பி பார்க்க மாட்டாய்? வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், நாளை மறுமைக்காக வேண்டி ஒவ்வொரு ஆத்மாவும் எதை அனுப்பி வைத்திருக்கிறது என்பதை அவர்கள் திரும்பி பார்க்கட்டும் என்று ரப்பு சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எம்முடைய அமல்களின் பக்கம் நாம் திரும்பி பார்க்க வேண்டிய நேரம் இது. அமல்களின் பக்கம் திரும்பி பார்க்க வேண்டிய நேரம் இது. உலகத்தின் லாபம் நஷ்டங்களை திரும்பி பார்க்கிறோம் நாளாந்தம், நோயை சுகத்தை திரும்பி பார்க்கிறோம் நாளாந்தம்.
மனைவி பிள்ளைகளை திரும்பி பார்க்கிறோமே நாளாந்தம். நாளை மறுமைக்கு அனுப்ப வேண்டிய அமல்களை எத்தனை பேர் திரும்பி பார்த்தோம் சகோதரர்களே? ஒவ்வொரு நாளும் அமல்கள் வீணடிக்கப்படுகின்றன. குர்ஆன் உதாசீனம் செய்யப்படுகிறது, தொழுகை உதாசீனம் செய்யப்படுகிறது, சுன்னத்துகள் உதாசீனம் செய்யப்படுகின்றன. இந்நிலையில் எப்படி நாளை மறுமையின் கண்ணியத்தை எதிர்பார்க்க முடியும்? இந்த உலகம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது, அமல்களை விட்டும் தூரமாக்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அமல்களை தவிர வேறு என்னதான் இருக்கிறது மறுமைக்கு நாம் எடுத்துக்கொண்டு போவதற்கு? வேற என்ன இருக்கிறது? நாம் சம்பாதித்த பணமா? தேடிக்கொண்ட சொத்து செல்வமா? சம்பாதித்து வைத்த ஆட்சி அதிகாரமா? எதுவும் கை கொடுக்க முடியாத நாள், எதுவும் அந்த நாளையிலே தேவைப்படாது. உலகத்தில் நண்பனா? யாரும் அந்த நாள் கை கொடுக்க மாட்டார்கள். மனைவி கணவனை கண்டு விரண்டோடி விடுவாள், பிள்ளைகள் பெற்றோரை கண்டு விரண்டோடக்கூடிய நாள் யௌமுல் ஃபிராரதி, ஒருவர் ஒருவரை கண்டு விரண்டோடக்கூடிய நாள் என்று ரப்பில் சொல்லுகிறானே. அந்த நாளையில் நாம் நமக்கென்று அருள் புரிவதற்கும் இரக்கம் காட்டுவதற்கும் உள்ளவன் ஒரே ஒருவன் மட்டும்தான், அவன் தான் நம்முடைய ரப். அந்த ரப்பை சந்தோஷப்படுத்த வேண்டிய நேரம் இது, ரப்பை சந்தோஷப்படுத்த வேண்டிய காலம் இது. மௌத்து வேகமாக வருகிறது, திடீர் திடீர் மரணம். எத்தனையோ பேர் எத்தனையோ காரணங்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னதான் காரணம் சொன்னாலும் அல்லாஹ்வுடைய முடிவு என்பது தீர்க்கமானது. மரணத்துக்கு வயது கிடையாது. வயோதிகம் என்பது மரணத்தின் நியதி அல்ல, நோய் என்பது மரணத்தின் நியதி அல்ல. எந்நிலையிலும் மரணம் வரலாம். வாலிபர்களே, மரணத்தை மறந்து வாழ்ந்த வாலிபர்கள், உலகத்துக்காகவே காலம் கொடுத்த எத்தனையோ வாலிபர்கள் கபறுகளில் வாழுகிறார்கள். நாளை மறுமையின் அரசுடைய நிழலுக்கு தகுதியாகும் பாக்கியத்தை இழந்தவர்களாக கபறுகளில் வாழுகிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாலிப சகோதரர்களே, எனக்கும் அந்த மௌத்து இருக்கிறதே, நான் ஏன் என்னை மாற்றிக்கொள்ள கூடாது என்று மாற்றிக்கொள்ள போகிறேன். நான் போகும் பாதை சரிதானா? இந்த பாதை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று தருமா அல்லது கோபத்தை பெற்று தருமா? இந்த பாதை சொர்க்கத்திலே கண்ணியமாக நுழைவிக்குமா, நரகத்தில் முகம் குப்பர தள்ளுமா என்று எத்தனை பேர்கள் நினைத்தோம், எத்தனை பேர்கள் சிந்தித்தோம். நாம் செய்யக்கூடிய தொழில் சொர்க்கத்துக்காக வேண்டி எனக்கு உதவி செய்யுமா? நாம் படித்த படிப்பு சொர்க்கத்துக்கு எனக்கு உதவி செய்யுமா? என்னுடைய ஆட்சி அதிகாரம் சொர்க்கத்துக்கு உதவி செய்யுமா? என்னுடைய வாலிபன் சொர்க்கத்துக்கு நுழைவிக்குமா? அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலை பெற்று தருமா? சிந்தித்தவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காலம் கடந்து விட்டன. சென்ற காலம் இதற்கு பின்னால் வரப்போவது கிடையாது. எஞ்சி இருக்கிறது சந்தர்ப்பம் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறார். ஏன் தந்திருக்கிறார்? தவணையாக தந்திருக்கிறார். அடியானே, உன் வாழ்க்கையில் தௌபாவை நீ நசீபாக்கிக் கொள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்களே, தௌபத்தன் கபிலல் மௌத், யா அல்லாஹ், மௌத்துக்கு முன்னால் எனக்கு தௌபாவை நசீபாக்கி. அல்லாஹ் கபூல் செய்யவில்லையா? உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஅசூமானவர்கள், பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், நபிமார்கள் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாளைக்கு 70 தடவை அல்லது 100 தடவை அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடினார்கள் என்று நாம் எல்லாம் கேட்கிறோமா இல்லையா? ஏன் செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய அன்புக்காக வேண்டி செய்தார்கள். இஸ்திக்ஃபார், அல்லாஹ்வுடைய அன்புக்காக வேண்டி தௌபா செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் உம்மத்துக்கே காட்டினார்கள், இந்த முடிவு உங்களுக்கும் வர வேண்டும் என் உம்மத்தினர்களே என்பதை உணர்த்தும் விதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நெஞ்சோடு ஒட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பேச்சு சரியாக வரமாட்டாது. அந்த நேரம் வானத்தை பார்த்து ஏதோ அல்லாஹ்வுடைய தூதர் முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு தூரத்துக்கு சத்தம் கேட்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாய்க்கு பக்கமாக தன் காதை கொண்டு போய் வைத்து கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் 2 விடயங்களை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். அந்த நேரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த 2ஐ அந்த நேரம் கேட்கும் பாக்கியம் எனக்கு உங்களுக்கு கிடைக்கும் அளவுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? என்ன செய்திருக்கிறோம்?
அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அல்லாஹும்ம ரஹம்னி அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ், இந்த நேரம் யாருடைய அன்பு கிடைத்தோ இல்லையோ உன்னுடைய அன்பு கிடைக்க வேண்டும் யா அல்லாஹ், நீ என் மீது அருள் புரிந்து விடு. இந்த நேரம் மௌத்துடைய நேரம், அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் மரணம் வந்துவிடக் கூடாது. அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ், இந்த நேரம் உன் மன்னிப்பை எனக்கு தந்துவிடு யா அல்லாஹ். அந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், உம்மத்து படிக்க வேண்டும். அந்த கடைசி நேரத்தில் நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மன்னிப்பையும் கேட்கும் அளவுக்கு வாழ்ந்திருக்கிறோமா உலகத்தில்? அந்த சக்கராத்துடைய நேரம் என்பது சகோதரர்களே வித்தியாசம். எத்தனையோ நோய்கள் வந்திருக்கலாம், அந்த நோய்களில் பல முனங்கல்கள் வந்திருக்கலாம், புத்தி பேதலிக்கப்பட்டிருக்கலாம். இவைகள் அல்ல சக்கராத். சக்கராத் என்றாலே ஒரு விதமான ஒரு போதை, ஒரு மயக்கம். அந்த மயக்கம் அதை உணர்ந்தவர்களுக்கு மட்டும் தான் தெரியும். உணர்ந்ததனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தில சக்கராத், நிச்சயமாக மௌத் என்றால் சக்கராத்துடைய வருத்தம் உண்டு என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சக்கராத்திலே நாம் அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தையும் மன்னிப்பையும் கேட்கும் தகுதி பெற வேண்டுமாக இருந்தால், உலகத்தில் அல்லாஹ்வுடைய அருள் எதை கொண்டு கிடைக்குமோ அவைகளை வாழ்க்கை உண்டாக்குங்கள். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எதை கொண்டு கிடைக்குமோ அவைகளை வாழ்க்கையில் உண்டாக்குங்கள். இவைகள் நிரப்பமான மாதம் தான் முன்னாள் ரமதான் எம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய வாரம் இன்ஷா அல்லாஹ் ரமதானோடு இருக்க போறோம். இன்னும் 2-3 நாட்களில் ரமதான் வரப்போகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஃமின்களுடைய உள்ளத்தில் சந்தோஷம் நிறைந்த மாதமும் முனாஃபிக்குகளுடைய உள்ளத்தில் கஷ்டங்களும் சஞ்சலங்களும் நோவினைகளும் நிறைந்த மாதம் ரமதான். முனாஃபிக்குடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளாது. முஃமின்கள் ரமதான் வந்தால் சந்தோஷம், பிரியும் போது கவலைப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் சந்தோஷப்பட்டார்கள். ரமதான் வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சலஃபுகள் 6 மாதத்துக்கு முன்னாலே இருந்தே அல்லாஹ்விடத்திலே கேட்பார்களாம், அல்லாஹும்ம பல்லிக்னா ரமதான், யா அல்லாஹ் ரமதான் அடைகிற பாக்கியத்தை தந்துடு. ரமதான் முடிஞ்சு 6 மாதங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்களாம், யா அல்லாஹ் கழிந்த ரமலான்ல செஞ்ச அமல்களை நீ ஏத்துக்கோயா. ஒவ்வொரு வருடம் ரமதான் வருகிறது, வருடாந்தம் ரமதான் வருகிறது, வருடாந்தம் தராவி, வருடாந்தம் நோன்பு, வருடாந்தம் கயாமுல் லைல், வருடாந்தம் எத்தனையோ அமல்கள். ரமதான் அல்லாஹ் வருடாந்தம் அடியார்களுடைய அமல்களை பன்மடங்காக இரட்டிப்பாக்கி நன்மைகள் கொடுக்கக்கூடிய மாதம். பன்மடங்கு இரட்டிப்பாக்கி நன்மை கொடுக்கக்கூடிய மாதம். நரகத்துடைய வாயில்கள் எல்லாம் மூடி சொர்க்க வாயில்களை திறந்து அல்லாஹ் அடியானுக்காக வேண்டி காக்கும் மாதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒன்றா இரண்டா ரப்புல் ஆலமீனுடைய ஏற்பாடு. ரமதானுடைய பாக்கியத்தை சஹாபி ரலியல்லாஹு அதாவது தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு சொல்லி காட்டுகிறார். ரமதான் அடையும் பாக்கியம் சாதாரணமல்ல, எவ்வளவு பெரும் பாக்கியம். அஹமதிலே ரிவாயத் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது. தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே 2 மனிதர்கள் வருகிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றார்கள். அதில் இருவருமே ஜிஹாதுக்கு மிக ஆசையானவர். அதிலே ஒருவர் ஜிஹாது செய்தார், அந்த வருடம் மரணித்து விட்டார். அடுத்தவர் மரணிக்கவில்லை, இன்னும் ஒரு வருடத்துக்கு பின்னால் வஃபாத்தாகிறார். தல்ஹத் இப்னு உபைதா ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், நான் கனவிலே சொர்க்கத்தை கண்டேன். சொர்க்கத்துடைய கதவுக்கு பக்கத்தில் நான் நிற்கிறேன். அந்த நேரத்திலே சொர்க்கத்தின் ஒரு அழைப்பாளர் வெளியே வந்து, இன்ன பேருடையவர் எங்கே என்று அழைக்கிறார்.
அவர் யார்? அவர்தான் இரண்டாவது மனிதராக ஷஹீதானவருக்கு ஒரு வருடத்துக்கு பின்னால் வஃபாத்தானவர் படுக்கை அவருடைய பேர் அழைக்கப்படுகிறது. அவர் வந்தார், அவர் சொர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்படுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்திலே கேட்கப்பட்டது, அது என்ன விஷயம்? சொர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்பட வேண்டும் ஷஹீதானவர் தானே. இந்த விடயத்தை மக்களுக்கு தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய நேரம் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இந்த விடயம் போகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே கேட்டார்கள், எதற்காக வேண்டி நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள்? இதில் ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கிறது? ஷஹீதானவர், அவருக்கு பின்னால் படுக்கையில் மரணித்தவர் ஷஹீதானவரை விட ஒரு வருடம் கூடுதலாக இந்த உலகத்தில் வாழவில்லையா? அந்த வாழ்க்கையில் அவர் ரமதானுடைய மாதத்தை அடைந்து அதில் அவர் இந்த மாதிரி அமல் செய்யவில்லையா? அந்த ஒரு வருடம், கூடுதலான ஒரு வருடம் ஷஹீதானவரை விட கூடுதலான சுஜூதுகள் செய்ததை நீங்கள் பார்க்கவில்லையா? அப்படி இருக்கும் போது என்ன ஆச்சரியம் இருக்கிறது? உங்களுக்கு தெரியுமா எனது அன்பு தோழர்களே, இவர்கள் இருவருக்கு மத்தியிலே உள்ள வித்தியாசம் என்னவென்று? இவர்கள் இருவருக்கு மத்தியிலே உள்ள வித்தியாசம் வானம் பூமி அளவு வித்தியாசம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சந்தர்ப்பம் தந்திருக்கிறான் என்றால் அது மிக பெரும் பாக்கியம். அல்லாஹ் எம்மை நேசிக்கிறார். இன்னும் அதிகமாக அமல் செய்யட்டும் என் அடியான், அவருடைய அந்தஸ்துகள் சொர்க்கத்தில் உயர்த்தப்படுவதற்கு என்று அல்லாஹ் விரும்புகிறார். இன்ன ஃபில் ஜன்னத்தி மிஅத்து தரஜா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்திலே அல்லாஹ் 100 படித்தரம் வைத்திருக்கிறார், 100 அந்தஸ்துகள் வைத்திருக்கிறார். அந்த அந்தஸ்துகளுடைய வித்தியாசம் என்ன தெரியுமா? மா பைன குல்லி தரஜத்தைனி கமா பைன ஸமாஇ வல் அர்த். அந்த 2 அந்தஸ்துக்கு இடைப்பட்ட தூரம் வானம் பூமியுடைய அளவு தூரம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவு ரப்புல் ஆலமீன் எமக்கு கண்ணியங்களை தரம் தரமாக வைத்திருக்கிறார். அதை நாம் அடைவதற்கு ஏன் முயற்சி செய்யக்கூடாது? அதை அடைவதற்கு என்று ரப்புல் ஆலமீன் தந்த மிக பெரும் அருள்மிக்க பாக்கியம் தான் இந்த ரமதானுடைய மாதம் வருகிறது எமக்கு முன்னால். நாம் அடையவிருக்கிறோம் ரமதானை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பாக வரவேற்ற ஒரு மாதம் அது. நசாஇ பைஹகியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதாக்கும் ரமதான் ஷஹ்ருன் முபாரக். ரமதான் மாதம் வந்திருக்கிறது, பரக்கத்து நிறைந்த மாதம் அது. ஃபரதல்லாஹு அலைக்கும் ஸியாமா. அந்த மாதத்தில் நோன்பு பிடிப்பதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார். துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுஸ் ஸமா. வானத்துடைய கதவுகள் அந்த மாதம் திறக்கப்படுகிறது விசேஷமாக. ஏன்? அடியானுடைய அமல் உடனே அல்லாஹ்விடம் போக வேண்டும் என்பதற்காக. அதே போல நரகத்துடைய வாசல்கள் மூடப்படும் அந்த மாதம். வேறு மாதத்தில் நரகத்துடைய வாசல்கள் திறக்கப்பட்டிருந்தன, ரமதான் மூடிவிடமில்லை. அந்த அளவுக்கு சிறப்பான மாதம். சகோதரர்களே, உணர்வு பூர்வமாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு எவ்வளவு உயர்வானது. அதுபோல் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஷைத்தான்களை ரப்புல் ஆலமீன் விலங்கிட்டு வைத்திருக்கிறார். ஃபீஹி லைலத்துன். அதிலே ஒரு இரவு இருக்கிறது. கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்களை விட சிறந்தது. எனவே அதில் யார் பாக்கியத்தை இழக்கிறானோ அவனை விட நஷ்டவாளி வேறு யாரும் இருக்க முடியாது என்றார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். எனவே இப்படியான சந்தர்ப்பம் சொர்க்கத்தில் விசேஷமான ஒரு வாயில். யுகாலு லஹு ரையான். ரையான் என்ற வாயில். யதுகுலு மின்ஹு ஸாயிமூன யௌமல் கியாமா. நாளை மறுமை நோன்பாளிகள் மட்டும்தான் இந்த வாயில் நுழைவார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம்.
அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இறங்கும் மாதம், மன்னிப்பு விசாலமாக்கி கொடுக்கப்பட்ட மாதம், நரக விடுதலை கூடிய மாதம் வருகிறது முன்னால். இதுவரைக்கும் பாவத்தோடு வாழ்ந்திருப்போம், தொழுகை வீணடித்து வாழ்ந்திருப்போம், சென்ற ரமதான் வீணடித்திருப்போம். இந்த வருடம் அல்லாஹ் தந்திருக்கிறான். சென்ற வருட ரமதானில் எம்மோடு இருந்தவர்கள் இன்று சிலர்கள் கபறுகளில் இருக்கிறார்கள். இந்த வருட ரமதான் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எமக்கு வரும் வருடம் கிடைக்குமா இல்லையா என்பது என்ன உத்தரவாதம் இருக்கிறது? எனவே தௌபாவோடு ரமதானை அடைந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடுங்கள். யா அல்லாஹ், ரமதானை எனக்கு பாக்கியமாக தந்துவிடியா. சென்ற காலங்கள் வீணடித்தது போல வீணடிக்கும் அளவுக்கு ஆக்கி விடாது யா அல்லாஹ். ரமதானுடைய தராவீகை வீணடித்த பாதைகளிலும் பசார்களிலும் விளையாட்டிலும் வீணாக நண்பர்களோடு இன்னைக்கு அதுக்கு ஏத்த மாதிரி ஃபுட்சல், ரமதான இழுத்து மூணு ஃபுட்சல் இரவுடைய காலங்கள் ஃபுட்சல் ஓனர் யாரா இருந்தாலும் சரி சொல்லுகிறேன், தராவீக்கு மண்ணாகும் அளவுக்கு நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். அந்த சம்பாத்தியம் ஹராம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு தடையாக ஆக்கி விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மஸ்ஜிதுல் குபாவுக்கு முன்னால் மஸ்ஜிதுல் திரார் அமைத்தான். ஆமிர் ராகிப் என்று சொல்லக்கூடியவர். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தது உடைத்து நொறுக்கி. ஏன்? அல்லாஹ்வுடைய திசையை விட்டு அவர்கள் திருப்புகிறார்கள் என்பதற்கு. அதுக்காக நாங்க உடைச்சி வீச சொல்லல, அந்த மாதம் இழுத்து மூடுங்கன்னு சொல்றோம். தொழுகைக்கு தடையாக எதையும் ஆக்கி விடாதீர்கள். வாலிபர்களே, எத்தனையோ வாலிபர்கள் சென்ற வருடம் எம்மோடு ரமதானில் இருந்தவர்கள் கபறுகளிலே இருக்கிறார்கள். வரக்கூடிய வருடத்துடைய நிலை என்னவென்று யாருக்கு தெரியும்? அன்பாக சொல்லுகிறேன், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள். நீங்கள் நாளை மறுமையின் ரப்புல் ஆலமீனுடைய அரசுடைய நிழலுக்கு தகுதியானவர்களாக நாளை மறுமையில் கண்ணியமாக நிற்க வேண்டியவர்கள். அப்படி நீங்கள் நிற்க வேண்டுமாக இருந்தால் உலகத்தில் ஷாபுன் ஷாஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளோடு வாலிபத்தை கழித்த வாலிபனாக ஆக வேண்டுமே. தயாராகுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமதான் உங்களுக்கு சந்தர்ப்பம். வியாபாரிகளை கடைகளை நேர காலத்தோடு மூடிவிடுங்கள். மக்ரிபுக்கு பின்னால் வியாபாரம் கிடையாது. தராவீஹுடைய தொழுகை ஒரு நாள் தவற விட்டு விடாதீர்கள். மன் காம ரமதான் ஈமானன் வஹ்திசாபா உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. இரவுடைய யார் நின்று வணங்குகிறாரோ முன் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவார். பாக்கியமா இல்லையா? பாவத்தோடு நாம் மரணத்தை சந்தித்து விட்டால் அதில் இருந்து எம்மை பாதுகாக்கிறது இரவுடைய தொழுகை. பாக்கியமாக எடுங்கள். இமாம் ஜமாத்தை தவற விட்டு விடாதீர்கள். மஸ்ஜிதே பல ஏற்பாடுகள், விசேஷமான உலமாக்கள், பயான்களுக்கும் தொழுகைக்கும் வீணடித்து விடாதீர்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தின் ஏற்பாடு இந்த ரமதானில் மிக விசேஷம். யாருக்காக? எமக்காக. அந்த சொர்க்கத்துக்கு ஏன் நாம் இந்த ரமதானை தயார்படுத்தக் கூடாது? ஏழைகளை பாருங்கள், கஷ்டவாளிகள், கண்ணீரோடு சஹர் செய்துவிடக் கூடாது. ரகசியமாக போய் அவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ செய்து விடுங்கள். மகத்தான விதவைகள் இருக்கிறார்கள், யத்தீம்கள் இருக்கிறார்கள், அவர்களை அணுகுங்கள், கண்ணீரை துடையுங்கள். ஒரு நோன்பையாவது அவர்களோடு உட்கார்ந்து நீங்கள் திறந்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாக்கியங்கள் நிறைந்த மாதம் ரமதான். வீணடித்து விடாதீர்கள். அதிகமான நேரங்களை மஸ்ஜிதுக்காக வேண்டி கழியுங்கள். வேறு மாதங்களை கேட்கவில்லை. ரமதானை எம்முடைய மறுமையின் வெற்றிக்காக, கபரின் நிம்மதிக்காக வேண்டி அதிகமான நேரங்களை மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுக்காக வேண்டி கழியுங்கள். குர்ஆனை ஓதுவதற்கு நேரம் கொடுங்கள். சோசியல் மீடியாக்களை தள்ளி வையுங்கள். பேஸ்புக்ல உட்கார்ந்தா மணிச்சியாலம், இரவு நேரம் மணிச்சியாலம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிகமான நேரங்களை குர்ஆனுக்காக வேண்டிக் கொடுங்கள். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதிரி எந்த ஒரு விடயத்திலும் மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். யாருக்கும் உங்களால் நோவினை வந்து விடக்கூடாது. ஒரு நோன்பாளுடைய கண்ணீர் அஞ்சிக் கொள்ளுங்கள். நோவினை கண்ணீர் வடித்து விடக்கூடாது. பேசும் வார்த்தைகள் மிக கவனம். பெற்றோர்களை பாருங்கள்.
என்ன தேவை இருக்கிறது, ஒதுக்கி வைத்து விடாதீர்கள். உங்களின் உருவாக்கத்துக்கு, உங்களின் எதிர்கால வெற்றிக்கு, உங்களுடைய படித்தரங்கள் உயர்வதற்கு தன்னுடைய இரத்தத்தை அவர்கள் வியர்வையாக வடித்தவர்கள், அவர்களை ஒதுக்கி வைத்து விடாதீர்கள். இந்த ரமதானில் அவருடைய துஆக்கள் உங்களுக்கு தேவை, எமக்கு தேவை. எம்முடைய பெற்றோர்களில் கபறுகளில் இருப்பார்கள். ரமதானில் அவர்களுடைய கபறுகளை சந்தியுங்கள். அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுங்கள். அவர்களின் கபறு சொர்க்கமாக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடுங்கள். எத்தனையோ நோயாளிகள் இருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த உம்மத்துக்காக வேண்டி, சமூகத்துக்காக வேண்டி குரல் கொடுத்து நல்லவர்களை உருவாக்கிய பல உலமாக்கள் நோயோடு இருக்கிறார்கள். அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்கள். ஒதுக்கி வைத்து விடாதீர்கள். இருக்கும் காலம் பயன்படுத்தினோம், நோயோடு ஆகிவிட்டார்கள், மறந்து விடாதீர்கள். எத்தனை உலமாக்கள் கபறுகளுக்கே போய்விட்டார்கள். இன்னும் அந்த மஸ்ஜிதில், எந்த மஸ்ஜிதில் இமாமாக இருந்தார்களோ அவர்கள் கூட அந்த ஜனாசாவுக்கு போகக்கூடிய அளவுக்கு கூட இருக்கவில்லை. எத்தனை பிள்ளைகள் கவலைப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதிக்க வேண்டியவர்களை சரியாக மதியுங்கள். நாளை மறுமையின் கண்ணியம் கிடைக்கும் நிச்சயமாக. அது போலதான் கண்ணீர் வடியும் அளவுக்கு நடந்து விடாதீர்கள். யாரோடு உங்களுக்கு கீழால் வேலை செய்பவர்களுக்கு தன் வேலையும் சுமத்தி விடாதீர்கள். அவருடைய வேலைகளை லேசாக்கி கொடுங்க. ஏன்? அவரும் நோன்பு பிடிக்கிறார். சில பெரிய முதலாளிமார், பெரிய அளவுல பிசினஸ் பண்றவங்க கஷ்டப்படுத்துகிறார்களா? அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அவரும் நோன்போடு இருக்கிறார். லேசாக்கி கொடுங்கள். இந்த ஒரு மாதமாக லேசாக்கி கொடுங்கள். அவரும் நிம்மதியாக நோன்பு பிடிக்கட்டும். விசாலமாக்கி கொடுங்கள். ஜகாத்துகளை கணக்கு போட்டு விடுங்கள். அதை சரியான முறையில் கொடுத்து விடுங்கள். கூட்டு ஜகாத் வளமையாக கொடுக்கப்படுகிறது இங்கே. அதற்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்கள். எங்கெங்கே என்னென்ன உபதேசங்கள் பேசப்படுகிறதோ பெண்களுக்கும் கலந்து கொள்ளும் சந்தர்ப்பத்தை உண்டாக்குங்கள். தொழுகைக்கு கலந்து கொள்ளும் சந்தர்ப்பத்தை உண்டாக்குங்கள். அவர்களும் மறுமையின் சிந்தனையோடு வாழட்டும். அதிகமானவர்கள் மறுமையை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் ஞாபகம் இருக்கட்டும், ரமதான் முன்னால் வருகிறது. அதற்கு முன்னால் தௌபா செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்களாக வாழ்ந்து மரணிக்கும் தௌஃபீக்கை ரப்புல் ஆலமீன் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யார் நாம் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. தெரிந்தும் தெரியாமல் செய்த குற்றங்கள் குறைகளை மன்னித்து மறைத்திடு யா அல்லாஹ். உன் அருளுக்கு அன்புக்குரியவர்களாக எம்மை கபூல் செய்ய அல்லாஹ். முன்னால் ரமதான் வருகிறது ரப்பே. யா அல்லாஹ், அதற்கு முன்னால் நமக்கு தௌபாவை நசீபாக்கிடு யா அல்லாஹ். நம்முடைய பாவங்களை சுத்தப்படுத்திடு யா அல்லாஹ். உன் பக்கம் அமல்கள் உயர்த்தப்படும் போது பாவங்கள் உயர்த்தப்பட்டு விடக் கூடாது ரப்பே. நம்முடைய நன்மைகள் மட்டும் உன்னிடத்தில் உயர்த்தப்பட வேண்டும் யா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, இந்த ரமதானை கபூல் செய்வாயாக. ரமதானில் சம்பூர்ணமாக அமல் செய்யும் தௌஃபீக்கை தந்துவிடு யா அல்லாஹ். யாரும் ரமதானில் மஹ்ரூமாகி விடக் கூடாது யா அல்லாஹ். பேர் கெடுக்கப்பட்டு விடக் கூடாது யா அல்லாஹ். எம் அனைவரையும் புரிந்துகொள் யா அல்லாஹ். யாரெல்லாம் நோயோடு உம்பலத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து அவர்களுக்கும் இந்த ரமதானுடைய பாக்கியத்தை, நோன்புடைய பாக்கியத்தை கொடுத்து விடு யா அல்லாஹ். உலமாக்களை புரிந்துகொள் யா அல்லாஹ். நோய் நம்பலத்தோடு இருக்கக்கூடிய உலமாக்களுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய நோய் நம்பலங்களை லேசாக்கி அவர்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை இந்த உலகத்திலும் மறுமையிலும் கொடுத்துடு யா அல்லாஹ். எம் அனைவரையும் புரிந்துகொள் யா அல்லாஹ். நல்ல முடிவை கேட்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எம்முடைய முடிவுகளை ஆக்கி நரகை விட்டும் பாதுகாத்து மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் எம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.